ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்னைக்கு நாம் சூப்பரான டேஸ்டான மொறுன்னு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சீடை எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேங்காய், ஒரு தேங்காவை இதை மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஊற வச்ச அரிசி தண்ணி ஃபுல்லாக இருத்துட்டு மிக்சியில் போட்டு நாம் பவுடர் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் அரைச்சி எல்லாத்தையும் மாவாக்கியாச்சு. இதை நாம் எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அந்த மாவு சூடு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதோட ஈரம் எல்லாமே போய் நல்லா சூடாக இருக்கணும். கையில் எடுத்திங்கன்னா மாவு அந்த அளவுக்கு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். எல்லா மாவையுமே இது மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் கட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, இதை நம்ம சலிச்சு எடுக்க போகிறோம். இப்போ சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நிறைய கட்டி இருக்கு பாருங்க. இதை இந்த மாதிரி கட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து திரும்பி மிக்சியில் அரைச்சி அதையும் நீங்கள் சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கட்டியை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவெல்லாம் நல்லா சலிச்சாச்சு. நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன பீசஸாகவே தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீடை போடும்போது வெடிக்காமலும் இருக்கும். நல்லா உங்களுக்கு குக் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம போட்ட எல்லாமே அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக எடுத்தோன்னே ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படியே மாவோட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். நல்லா இறுக பிசைஞ்சு எடுக்கணும். மாவு சுத்தமாக கையிலையும் ஒட்டாமல் பாத்திரத்துலையும் ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு நல்லா பிசையணும். தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அரிசி எடுத்து மிக்சியில் அரைக்கணும். அது மறந்துடாதீங்க. இப்போது மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா இறுகலாக இருக்குது பாருங்கள். நான் கையில் எடுத்து காட்டுறேன், அதிலே தெரியும். நல்லா இறுகலாக பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, கையிலையும் ஒட்டவே இல்லை. இப்போது ஒரு காட்டன் துணி போட்டிருக்கேன். இந்த துணியில் தான் நாம் சீடையை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட போகிறோம். இதை மாதிரி காட்டன் துணியில் நாம் உருட்டி போடும்போது அதில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் ஈரமும் அந்த துணியை இழுத்துரும். அதுக்கப்புறமா தான் நாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நிறையவே சீடை உருட்டியாச்சு. ஒரு படிக்கு நிறையாவே வரும். இப்போ கொஞ்சம் மாவு இதை மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. நான் நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் எப்படி உருட்டணுன்னு. மாவை அப்பப்போ எடுத்துட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது விரைச்சி போகாமல் இருக்கும். இதை மாதிரி கொஞ்சம் மாவு கையில் எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் உருட்டிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை மாதிரி காட்டன் துணியில் போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுடுங்க. அதில் உள்ள ஈரம்லாம் அப்படியே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஈரம் குறையாமல் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை ஃபேன் காற்றுல நீங்கள் எப்பயுமே வைக்கக்கூடாது. நார்மலாக தான் நீங்கள் போட்டு வைக்கணும். ஃபேன் காற்றுல வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சிரும். எண்ணெயில் போட்டிங்கன்னா டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் ஃபேன் காற்றுல வைக்காமல் சும்மாவே வைங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னால தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு பிளேட்டுக்கு இந்த சீடையெல்லாம் உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மாற்றிட்டுருக்கேன். இந்த அளவுக்கு பிளேட்டில் எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் நாம் இதை போட்டுடலாம்.
நம்ம எடுத்த சீடைகள் எல்லாத்தையுமே இதில் போட்டாச்சு. நல்லா பொரியுது பாருங்கள். இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். கரண்டி வந்து இப்போ நம்ம வைக்கவே கூடாது. ஏன்னா போட்ட உடனே கரண்டியை வச்சு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா அது உடஞ்சிரும். நல்லா செவக்கட்டும். அப்புறமா லைட்டாக திருப்பி விட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு குக்காய் வந்துருச்சு. இதை நம்ம நல்லா எண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வந்து செவக்கல, ஓரளவுக்கு லைட்டாக தான் செவந்திருக்கு, வெள்ளையாகவே வந்திருக்கு. சில இது மட்டும் எனக்கு கொஞ்சம் செவந்துருச்சு ஹையில் வச்சுருந்ததுனால. எண்ணெயோட சூடை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீடைகளை எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக மொறுன்னு சீடை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.